ஹமாஸை தீவிரவாத இயக்கமாக இந்தியா அறிவிக்க வேண்டும். இஸ்ரேல் தூதர் வேண்டுகோள். இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? இந்தியா இதுவரை ஹமாஸ் அமைப்பை தீவிரவாத இயக்கமாக அறிவித்து தடை செய்யவில்லை. ஆனால் ஊடகங்கள் தீவிரவாத இயக்கம் என்றுதான் ஹமாஸ் அமைப்பை சுதந்திரமாக அழைத்து வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் தூதர் நாயிர் கிளான் பேசியுள்ளதாவது: அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடைபெற்றதற்கு பிறகு இந்திய பிரதமர் மோடி உலக தலைவர்கள் வரிசையில் முதல் ஆளாக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து வெளியிட்டார். இந்த நிலையில் இந்தியாவுடன் நட்பு ரீதியில் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். ஹமாஸ் அமைப்பை தீவிரவாத அமைப்பு இந்தியா அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. எங்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்புகள் எங்கள் நாட்டு மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது மிகப்பெரியது. இவ்வாறு பேசியுள்ளார். பிரதமர் மோடி அக்டோபர் 7ஆம் தேதி தனது இரங்கல் செய்தியில் ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது வளைகுடா நாடுகளில் விவாத பொருளானது. பல அரபு தலைவர்களும் இதனை கவனித்ததாக இந்தியா டுடே கட்டுரை தெரிவிக்கிறது. இந்தியாவின் பாரம்பரிய நிலைப்பாடு பாலஸ்தீன் தனிநாடு ஆதரவுதான். பாலஸ்தீனியர்களின் போராட்டத்தை இந்தியா காலம் காலமாக ஆதரித்து வருகிறது. இஸ்ரேலுடன் தூதரக உறவை கூட இந்தியா ஆரம்பத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. தற்போது அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. இருப்பினும் இந்தியாவின் தனி பாலஸ்தீன் சுதந்திர நாடு கொள்கையில் இன்று வரை மாற்றம் இல்லை. ஆனால் பிரதமர் மோடி வெளியிட்ட இரங்கல் செய்தி காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களுக்கு மறைமுக ஆதரவு தருவது போல் உள்ளதாக அரபு நாடுகளின் சிந்தனை குழாம்கள் குற்றம் சாட்டின. இதனால் உஷாரான இந்திய வெளியுறவுத்துறை உடனடியாக அக்டோபர் 12ஆம் தேதி இதுகுறித்து முழு விளக்கத்தை அளித்தது. தொடர்ந்து சுதந்திர பாலஸ்தீன் கொள்கையை இந்தியா ஆதரிக்கிறது என்றும் இந்தியாவின் பாரம்பரிய நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை என அந்த அறிக்கை தெளிவுபடுத்தியது. இந்தியா இஸ்ரேலுடன் முழுவதுமாக சென்றுவிட முடியாது என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி சென்றால் அது இந்தியாவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்றனர். உதாரணமாக மத்திய கிழக்கில் வேலை செய்யும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் மூலம் இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறது. இந்தியா ஒரு சார்பு கொள்கை எடுக்கும் போது அது நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர்.